நடிகை ரன்யா ராவிற்கு ரூபாய் 102 கோடி அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் பாரதி ராஜா இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் பாரதி ராஜா. நடிகை ரன்யா ராவினுடைய வழக்கு பற்றி நம்ம முன்னாடியிலிருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத மறுபடியும் ஒரு தடவை நம்ம நினைவு கூறலாம். தொடர்ந்து இப்ப அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அபராதம் தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க பாரதி ராஜா. மார்ச் 3ஆம் தேதி துபாயிலிருந்து பெங்களூரு கெம்பகோடா சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த விமானத்துல அவர் தங்கம் கடத்தி வந்த போது பிடிபட்டார். அவர் பிடிபட்ட போது அவரிடம் மற்றும் அவரது வீட்டில் நடத்தின சோதனையில 14 கிலோ தங்கம் கிடைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுல அவர் உடல்ல மட்டும் மறைச்சி எடுத்துட்டு வந்த தங்கம் சுமார் 12 கோடி அப்படின்னு மதிப்பிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்குல அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்குல ஜூலை மாதம் 34 கோடி ரூபாய் மதிப்பிலான அவரது சொத்துக்களை அமலாக்கத்துறையானது முடக்கியது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை ஒரு பக்கம், அதே போல இந்த வழக்கில் கடத்தல், தங்க கடத்தல் வழக்கு என்பதால் வருவாய் புலனாய்வுத்துறை DRI என்று அழைப்பார்கள், அதுவும் இது தொடர்பான விசாரணையை நடத்தி வருகிறது. இந்த விசாரணையில் முன்னேற்றமாகத்தான் தற்போது 2500 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை DRI நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. இந்த 2500 பக்கத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள், அவர் தங்கம் கடத்தி வந்தது, அந்த தங்கம் கடத்தி வந்ததன் மதிப்பு, அவர் எங்கிருந்து தங்கம் வாங்கினார், அங்கு அவருக்கு இருக்கும் தங்க நகை ஆபரணங்கள், கடை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்த தெளிவான விவரங்களை அளித்திருப்பதுடன் இந்த தங்க கடத்தலுக்கு யார் யாரெல்லாம் அவருக்கு பணம் கொடுத்து உதவினார்கள், அது மட்டுமல்ல இந்த தங்க கடத்தலில் அவருடன் இணைந்து வேறு யாரெல்லாம் செயல்பட்டார்கள் என்பது குறித்த முழு விவரங்களையும் அந்த 2500 பக்க அறிக்கையில் DRI குறிப்பிட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இதில் அவருக்கு 102 கோடி ரூபாய் அபராதம் ஆனது விதிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 102.55 கோடி ரூபாய் அபராதமானது இந்த வழக்கில் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபராதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ள வெளிநாட்டில இருந்து தங்கம் எடுத்து வரணும்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் கொண்டு வரும்போது அதற்கான முறையான சுங்க வரியை செலுத்தணும். அதை செலுத்தவில்லை. அதன் காரணமாகத்தான் இந்த அபராத தொகையானது அவர் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த வழக்குல ஒட்டுமொத்தமா இந்த ரன்யா ராவ் இந்த தங்க கடத்தல் வழக்கு அப்படின்றது அவரை தாண்டி வேறு சிலருக்கும் தொடர்பு இருக்கிறது. அவரையும் சேர்த்து அபராத தொகை என்பது 270 கோடி ரூபாய் வரை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வருவாய் புலனாய்வுத்துறை இயக்குநரகத்தால் இந்த வழக்கை பொறுத்த மட்டும் இந்த ரன்யா ராவ் 102 கோடி ரூபாய் அபராதத்தை செலுத்தாவிட்டால் அவருடைய சொத்துக்கள் அனைத்துமே முடக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்படும். பின்னர் ஏலத்தில் விடப்பட்டு அந்த அபராதத்தை வசூலிக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது தற்போதைய சூழல். இதனால் மிகப்பெரிய, ஏற்கனவே அமலாக்கத்துறை ஒரு பக்கம் 35 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கி இருக்கு.